அச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு திரை விமர்சனத்தில் ஜீப்ரா திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை ஈஸ்வர கார்த்திக் இயக்கியிருக்கிறாரு. சத்யதேவ், பிரியா பவானி சங்கர், சத்யராஜ், டாலி தனஞ்சயா மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரபல வங்கியில் ரிலேஷன்ஷிப் மேனேஜராக பணிபுரிந்து வருகிறார் நாயகன் சத்யதேவ். அவரின் நீண்ட நாள் காதலியான பிரியா பவானி சங்கர் இதே பேங்கிங் பணியை வேறு ஒரு வங்கியில் செய்து வருகின்றார். இவர் ஒரு கஸ்டமருக்கு 4 லட்சம் ரூபாயை அனுப்புவதற்கு பதில் வேறு ஒருவருக்கு தவறுதலாக நம்பர் மாற்றி செலுத்தியதால் அந்த பணம் அவருக்கு சென்று விடுகின்றது. இதனால் பெரிய சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் நாயகியை மற்றொரு வங்கியில் வேலை செய்யும் நாயகன் சத்யதேவ் தனது மூளையை பயன்படுத்தி பல தகுடுதித்த திட்டங்கள் போட்டு பணத்தை மீட்டு கொடுத்து விடுகின்றார். இந்த சிக்கலில் இருந்து தப்பித்த நாயகன் சத்யதேவ் தான் போட்ட தகுடு திட்டத்தால் வேறொரு பெரிய பணப்பிரச்சனையில் சிக்கலில் மாட்டிக்கொள்கின்றார். வில்லன் டாலி தனஞ்சயாவின் மிகப்பெரிய கோடிக்கணக்கான பணம் ஒன்று மாறி மாறி வேறு வேறு அக்கவுண்டுகளுக்கு நாயகன் பெயரில் பண பரிமாற்றம் நடந்து விடுகின்றது. அந்த பணத்தை 4 நாட்களில் மீட்டு கொடுக்க வேண்டும் என வில்லன் ஹீரோவுக்கு கெடு வைக்கின்றார். மாத சம்பளம் வாங்கும் நாயகன் அவ்வளோ பெரிய தொகையை வில்லனுக்கு திருப்பி கொடுத்தாரா இல்லையா? வில்லனுக்கும் நாயகனுக்குமான இந்த பண ரேஸில் யார் ஜெயித்தார்கள்? இதுவே இந்த படத்தின் மீத கதை. படத்தின் நாயகன் சத்யதேவ் ஒரு மிகப்பெரிய புத்திசாலியான கதாபாத்திரத்தில் நடித்திருக்கின்றார். படத்திற்கு வில்லன் என்று சொல்வதை விட இன்னொரு நாயகன் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு நாயகனுக்கு ஈக்குவலான கிட்டத்தட்ட நாயகனாகவே நடித்திருக்கின்றார் கன்னட நடிகர் டாலி தனஞ்சயா. பிரியா பவானி சங்கர் கொடுத்த கேரக்டரை சிறப்பாக செய்துள்ளார். காமெடிக்கு மிக சிறப்பாக கை கொடுத்திருக்கின்றார் நடிகர் சத்யா அக்காலா. இவர் வரும் காட்சிகள் எல்லாம் தியேட்டரில் கைத்தட்டல்களும் விசில்களும் பறக்கின்றன. சின்ன கதாபாத்திரம் மாதிரி வந்தாலும் கடைசியில் வந்து பட்டையை கிளப்புகின்றார் நடிகர் சத்யராஜ். வில்லனாக நடித்திருக்கும் சுனில் தனக்கு என்ன வருமோ அதை இந்த படத்தில் மிக சிறப்பாக செய்திருக்கின்றார். மற்றபடி இதில் நடித்த அனைவரும் அவரவர் வேலையை சிறப்பாக செய்திருக்கிறார்கள். ரவி பசுரின் இசை ரசிக்க வைக்கின்றது. பொன்குமார் ஒளிப்பதிவு காட்சிகள் மிக மிக நேர்த்தியாகவும் அதே சமயம் மிக மிக பிரம்மாண்டமாகவும் அமைந்திருக்கின்றது. வங்கி துறையை பின்னணியாக கொண்டு காதல், லட்சியம் மற்றும் நிதி மோசடியை எல்லோரும் ரசிக்கும்படி சுவாரஸ்யமாக சொல்லியுள்ள இயக்குனர் ஈஸ்வரன் கார்த்திக்கு பாராட்டுக்கள். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் அச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.